சிங்காரவேலனுக்கு புதுசாக சிவபுரத்தில் ஆசிரியர் வேலை கிடச்சிருந்துச்சு. அந்த ஊர் அவனுக்கு புதுசு. அங்கே வந்ததும் பள்ளியை நடத்துகிற ஜமீன்தாரை பார்த்து அவன் தன்னைத்தானே அறிமுகம் செஞ்சுட்டான். அவரும் அவன் தங்கிறதுக்கான வீட்டை கொடுத்து மற்ற வசதிகளை எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. அப்போ அவன் என்ன நினச்சானா, ஜமீன்தார் அதிகமாக பேசாதவர்னும் எல்லாரையும் விடுத்து தனியாக இருக்கிறவர் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அவன் அந்த ஊருக்கு வந்த 2வது நாள்லேயே விநாயகர் சதுர்த்தியும் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு காலையில் மழை பலமாக பெஞ்சிச்சு. மழை கொஞ்சம் ஓஞ்சதும் ஊர்க்காரங்கெல்லாம் பிள்ளையார் பூஜைக்கான பொருள்களை எல்லாம் வாங்கிறதுக்காக அவங்கவுங்க வீடுகள்லேருந்து வெளியே வந்தாங்க. கடத்தெருவில் களிமண் பிள்ளையார் பொம்மைகளும் கொடை, மலர், எருக்க மாலை இதெல்லாம் இருந்துச்சு. கடைகளில் சின்ன பசங்களும் பெரியவங்களும் உறக்க கத்தி அங்கே வரவங்களையெல்லாம் தம்மோட கடைக்கு வரும்படி கூப்பிட்டு இருந்தாங்க. சிங்காரவேலனும் அப்போ கடத்தெருவுக்கு போனான். அப்பன்னு பார்த்து ஜமீன்தாரும் கொடையை பிடிச்சிட்டு வந்துட்டார். அவர் ஒவ்வொரு கடையிலையும் நின்று பேரம் பேசி கடைக்காரங்க சொன்ன விலைக்கு ரொம்ப குறைவான விலைக்கு பூவு, பழம், எருக்கு மாலை, பிள்ளையார் பொம்மைகள்னு வாங்கிட்டு போனார். அவர் அநேகமாக எல்லா கடைகள்லையுமே இருந்த பொருள்களை ஒன்றுக்கு அறையாக பேரம் பேசி வாங்கிட்டு போயிட்டார். இதை பார்த்த சிங்காரவேலை, அட இது என்ன அநியாயம், சின்ன பையன் கிளவேன்னு கூட பார்க்காம இப்படி ஒரே அடியாக விலையை குறைச்சி இந்த ஜமீன்தார் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரே, இதையெல்லாம் கொண்டு போய் அவர் அதிக விலைக்கு யாருக்கோ விற்க போகிறாரு, இதில் சந்தேகமே இல்லை. என்ன மனுஷர் இவர் அப்படின்னு நினச்சி அவர் மேலே கொஞ்சம் கோபப்பட்டா. அப்போ அவங்களோட வேலை பார்க்குற இன்னொரு ஆசிரியரான மணியன் அங்கே வந்தான். சிங்காரவேலை அவங்கிட்ட ஜமீன்தாரோட போக்கை பற்றி சொல்லி, பாவம் இவங்கெல்லாம் ஜமீன்தாருக்கு பயந்து போய் அரை விலைக்கும் காவலிக்கும் அவங்களோட பொருள்களை எல்லாம் விற்றுட்டாங்க. இந்த ஜமீன்தார் இவ்வளவு ஈவு இறக்கம் இல்லாதவரா? பாவம் இவங்க மழையில் நனைஞ்சு தெருக்கல்ல நின்று அவங்களோட பொருள்களை விற்று 4 காசு சம்பாதிச்சு தம்மோட வயிற்றை நிரப்பிக்கிறவங்க. மாடு மாளிகையில் சுகபோகத்தோடு வாழற ஜமீன்தாருக்கு இவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பற்றி என்ன தெரிய போகுது அப்படின்னு பொறிஞ்சு தள்ளுனா. இப்படி சிங்காரவேலை சொன்னது எல்லாம் கேட்டதுக்கப்புறமா மணியன் என்ன சொன்னான்னா, இங்கே பாருங்க, ஜமீன்தாரை பற்றி இப்படி கேவலமாக பேசாதீங்க. அவர் மாதிரியான தங்கமான மனுஷரை பார்க்கவே முடியாது. நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க, அதனால தான் அவரை பற்றி நீங்கள் சரியாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னான். சிங்காரவேலனதுக்கு, ஆமாம் ஆமாம், தங்கமான மனுஷர் இப்படித்தான் இருப்பாருங்கிறது எனக்கு தெரியாது தான் அப்படின்னு குத்தலாக சொன்னான். மணியனதுக்கு, நாம் இப்படி பேசிகிட்டு இருக்கிறதுல எந்தவித பிரயோஜனமும் இல்லை. வாங்க ஜமீன்தாரோட வீட்டுக்கு போவோம், நீங்கள் நேரில் பார்த்து திருப்தி அடையுங்க அப்படின்னு சொல்லி அவனை அழைச்சிட்டு ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனான். சிங்காரவேலனோட ஆத்திரம் அடங்கவே இல்லை. ஜமீன்தாரை பார்த்ததும் அவர் வெட்கி தலை குனியும்படி 4 கேள்விகளை கேட்கறது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அதனால் அவனோட நண்பன் சொன்ன சமாதானத்தை அவன் ஏற்றுக்கலை. அவங்க ஜமீன்தாரோட வீட்டை அடைஞ்சப்ப ஜமீன்தார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வாங்கின பொருள்கள் எல்லாம் தனித்தனியாக குவிச்சு வைக்கப்பட்டு இருக்கிறத பார்த்தாங்க. ஜமீன்தாரும் அங்கே நின்றுட்டு இருந்தார். அவர் 2 ஆசிரியர்களை பார்த்தது அன்பாக வரவேற்று, அடடா எதிர்பாராத விதமாக பூஜைக்கு வந்திருக்கிறீங்க, இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள 2 நாட்காலிகளில் உட்கார சொன்னார். அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் 2 பேரும் மழையில் நனைஞ்சிட்டீங்க, உங்களோட ஆடைகளும் நனைஞ்சிருச்சு, இந்த புத்தாடைகளை உடுத்திக்குங்க அப்படின்னு சொல்லி புத்தாடைகளை கொடுத்தாரு. அவங்க 2 பேரும் அதை உடுத்திட்டு வந்ததும் பணியாட்கள் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக சூடான பாலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இப்படி அவர் உபசரித்ததை பார்த்துட்டு சிங்காரவேலன் அப்படியே மலைச்சு போனான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் ஜமீன்தார்கிட்ட, ஐயா என்னோட சந்தேகத்தை போக்கிக்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு பணிவாக கேட்டான். ஜமீன்தாரு, ஆஹா தாராளமாக கேளுங்க அப்படின்னு சொன்னார். ஐயா, இன்றைக்கி காலையில் நீங்கள் கடத்தெருவில் பேரம் பேசுனதை நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எங்களை இப்படி உபசரித்த நீங்களா அந்த வியாபாரிகள் கிட்ட 1க்கு பாதியாக விலையை குறைச்சி வாங்கினவர் அப்படின்னு நினைக்க நினைக்க எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குதுன்னு சொன்னான். அதை கேட்ட ஜமீன்தார் பலமாக சிரிச்சு, அதுவா, அவங்க எவ்வளவோ சிரமப்பட்டு அந்த பொருள்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பொருள்களையெல்லாம் இன்றைக்கி விற்றாதான் உண்டு, நாளைக்கெல்லாம் அதை யாருமே வாங்க மாட்டாங்க. நாளைக்கு வரைக்கும் அந்த பொருள்கள் இருந்தால் வீணாகிடும். அதனால் இன்றைக்கி அவங்க அதோட அடக்க விலைக்கு மேலே உயர்த்தி தான் சொல்கிறது வழக்கம்.
நான் அவங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காகவும் இன்றைக்கே அவங்க கொண்டு வந்த பொருள்கள் விலை போயிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு கட்டுப்படியாகிற விலைக்கு பேரம் பேசி வாங்கினேன். அவங்களுக்கோ நான் கேட்ட விலை சரியானதுங்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் எனக்கு விற்றாங்க. இப்படி பேரம் செய்கிறது உலக வழக்கம். நான் கேட்ட விலை சரியான விலை. அதனால தான் அவங்க கொடுத்தாங்களே ஒழிய நான் இந்த பகுதி ஜமீன்தாருங்கிற பயத்தில் இல்லை. இதை வாங்கி நான் என்ன செய்வேங்கிறதும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னார். சிங்காரவேலனும், அதை பற்றி தாங்கய்யா நானும் நினச்சேன். வேற யாருக்காச்சும் அதில் பெரும்பகுதியை வித்துடுவீங்களா அப்படின்னு கேட்டா. ஜமீன்தாரோ, இல்லை இல்லை, இதையெல்லாம் என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானமாக கொடுத்துடுவேன். எல்லாரும் பிள்ளையார மனநிறைவோடு இன்னைக்கு வழிபடணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம்னு சொன்னார். அதை கேட்ட சிங்காரவேலன் அவரை கையெடுத்து கும்பிட்டு, நான் உங்களை முதல்ல தவறாக நினச்சிட்டேன். பலாப்பழத்துக்குள்ள இனிய சுளைகள் இருப்பது மாதிரியான குணம் படைச்சவர் தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைஞ்சா.